சேவியர் இருதயராஜ் இவர் வந்து சர்ச் சம்பந்தமான பொறுப்பாளர் இல்லையா? இவர் இந்த இஷ்யூவா இருந்தாலும் இவரும் அதுல இல்ல இல்ல அவர் பங்கு வந்து இந்த பங்கு அவர் பெரியார் இங்க கிடையாது. நாளைக்கு நீங்க தவறு நாங்க மதுரை வாடிப்பட்டி ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தில் கிறிஸ்துவ மக்களுடைய புனிதங்களுக்காக செலவு செய்வதற்கு கொடுக்கக்கூடிய பணத்தை இங்கே இருக்கக்கூடிய ஒரு கும்பல் கொள்ளையடித்து 100 கோடி ரூபாய்களுக்கு மேலே அவர்கள் அதை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று இந்த தேவாலயத்தை சார்ந்த ஏற்கனவே பங்கு தந்தையாக இருந்த திரு வளன் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததின் அடிப்படையில் 13/7/2025 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு ஒரு நபரை 45 நாட்களுக்கு பிறகு காவல்துறை கைது செய்திருக்கிறது. தமிழக காவல்துறையை கையில் வைத்திருக்கிற சிறுபான்மை காவலன் வேஷம் போடும் ஐயா ஸ்டாலின் அவர்களிடத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த வாடிப்பட்டியினுடைய திருத்தலத்தில் 100 கோடி ரூபாய்களுக்கு மேல் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்ற இந்த புகாரை முறையாக காவல்துறையினர் விசாரிக்காமல் தலைமறைவாக இருக்கக்கூடிய அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்யாமல் வேடிக்கை பார்ப்பது என்பது உண்மையாகவே கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய அநீதியாக நாங்கள் கருதுகிறோம். திமுக ஆட்சியை பொறுத்தவரை வாயளவில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவல் என்று சொன்னாலும் சிறுபான்மை மக்களுடைய தேவாலயங்களோ மசூதிகளோ புனித தலங்களில் நடக்கக்கூடிய ஊழல், அந்த சொத்துக்கள் சூறையாடக்கூடிய சூழல் இருக்குமே. ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் வழக்கம் போல வாக்கு வங்கிக்காக அந்த மக்களை ஏமாற்றுவதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து ஏமாற்று பேச்சை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணம் மீண்டும் தேவாலயத்திற்கு வர வேண்டும். தலைமறைவாக இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டவர்களை உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும். இதில் எத்தனை கோடி ரூபாய்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறையினருக்கும் இருக்கிறது. இன்றைக்கு இங்கே இருக்கிற பங்கு தந்தை உள்ளிட்ட மிக முக்கியமானவர்களை நாங்கள் தேவாலயத்தில் நேரில் சென்று பார்த்தோம், பேசினோம். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ஊழல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த வருத்தமான செய்தியை அவர்கள் சொல்லுவதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை காவல்துறையில் முறையாக ஒரு பங்கு தந்தை